ஒரு கிராமத்தில் செட்டியாரின் பெரிய பணக்கார வீடு இருந்தது. அதை சுற்றி ஏழை குடும்பங்கள் வசித்தனர். கோடை வறட்சியால் அனைத்து வீடுகளிலும் கிணறுகள் வறண்டு இருந்தன. செட்டியார் வீட்டில் மகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தன. அவர் தனது கிணற்றில் தண்ணீர் இருந்தும் மற்றவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று கடுமையாக தடை விதித்தார். ஊர் மக்கள் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்தனர். திருமண நாள் வந்தது. ஊர் மக்கள் கவலையுடன் இருக்க, இனி செட்டியாரை நம்பி பயனில்லை, இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர். அன்று மதியமே திடீரென பெரிய மழை பெய்தது. அனைத்து ஏழை மக்களின் கிணறுகளும் நிரம்பி வழிந்தன. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அதே சமயம் செட்டியாரின் கிணற்றில் ஒரு நாய் விழுந்து தண்ணீர் முழுவதும் நாசமாகி போனது. தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன செட்டியார் இப்போது ஊர் மக்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். தண்ணீரின் கஷ்டத்தை உணர்ந்த மக்கள் செட்டியாரை மன்னித்து தண்ணீர் கொடுத்தனர். இதனால் அவர் மகளின் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த செயலால் செட்டியாரின் மனம் மாறியது. தன் தவறை உணர்ந்த செட்டியார் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அன்று முதல் தனது கிணற்றை சுத்தம் செய்து ஊர் பொதுமக்களுக்காகவே திறந்துவிட்டார். ஊர் மக்களும் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர். செட்டியாரின் மனமும் குளிர்ந்தது.